வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக வந்து பரவிட்டுருக்கு. 18 மாதத்தோட டிஏடிஆர் வந்து பெண்டிங் இருக்குது, அது வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொரோனா காலகட்டத்தில் ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய டிஏடிஆர் அமௌண்ட் வந்து 18 மாதம் வந்து கிடைக்கல. அதாவது 3 முறை வந்து ரிவிஷன் ஆகாமல் இருந்தாச்சு. ஸோ அந்த ரிவிஷனுக்கான அமௌண்ட் வந்து இப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியில் ஒரு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரோட கட்டிங் வந்து அதிகமாக வந்து நம்மளோட சோஷியல் மீடியாவில் வந்து பரவிட்டுருக்கு. ஸோ இதோட உண்மை நிலை என்ன, அந்த 18 மாதத்துக்கான டிஏடிஆர் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியலான லெட்டர் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு படி இன்னுமே மேலே போயிட்டு 18,000 பேசிக் பே வாங்குகிற ஒரு அரசு ஊழியருக்கு இந்த 18 மாதம் கிடைக்காத அந்த டிஏ ரிவிஷனால் எவ்வளோ வந்து நஷ்டமாகறாங்க அப்படின்ற அந்த கேல்குலேஷன் டேபிளும் வந்து இருக்குது. ஸோ இது மூணுத்தையுமே வந்து எது உண்மை, இது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற பார்த்தா இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதே போல் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் நியூஸ் பேப்பர் கட்டிங்கோ இல்லை வேறு எதனா செய்திகள் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அதோட உண்மை தன்மையை வந்து நீங்கள் ஆராயுங்க. அது உண்மையாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஃபார்வேர்டு பண்ணுங்கள். ஸோ தெரியாத பட்சத்தில் உங்களுக்கு வந்தாலுமே அதை வந்து டெலிட் பண்ணிடுங்க. தயவுசெய்து தவறான செய்திகளை வந்து பரப்பி மற்றவங்களை வந்து நீங்கள் குழப்பாமல் இருங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, அதே போல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்மளுக்கு 3 முறை வந்து ரிவிஷன் ஆகாமல் இருந்தாச்சு. ஸோ அதில் வந்து 1 ஜனவரி 2020, அதே போல் 1 ஜூலை 2020, 1 ஜனவரி 2021. ஸோ இந்த 3 முறை வந்து நம்மளுக்கு டிஏவும் சரி, அதே போல் டிஆரும் சரி ரிவிஷன் ஆகலை. ஸோ இது நியூஸ் பேப்பர் அடிப்படையில் இது வந்து கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம், இந்த 18 மாதத்துக்கான டிஏடிஆர் வந்து இதோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க, இது வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு லெட்டர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15/4/2026 மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து இந்த லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு தனிநபருக்காக அமைச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கார், ஸ்ரீ அஜய்ன்றவர். ஸோ அவருக்காக இது வந்து யார் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோஜ்குமார் ஜெயின் என்றவர் வந்து இந்த லெட்டர் வந்து அவங்களுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க, 1/1/2020லையும் சரி, அதே போல் 1/7/2020லையும் சரி, 1/1/2021லையும் நம்மளோட டிஏடிஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் சரி, பென்ஷனுக்கும் சரி, கோவிட் பீரியடில் கொடுக்காத தொகைக்கான அரியர் வந்து இப்போ எதுவுமே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டிஏடிஆர் வந்து அந்த மாதிரி எந்த கன்சிடரும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபைனான்ஷியல் 2020-21 அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து இது ஸ்பாயில் ஆனதுனால ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் நம்மளுக்கு வந்து இது கிடைக்க வேண்டியது. ஸோ இந்த லெட்டரோட அடிப்படையில் நம்மளுக்கு இந்த டிஏடிஆரோட அந்த அரியர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து சுத்தமாக கிடையாது. ஸோ இந்த வாய்ப்பு இல்லைன்ற பட்சத்தில் 18,000 சம்பளம் வாங்குகிற ஒரு அரசு ஊழியருக்கு எவ்வளோ வந்து நஷ்டமாகுது இந்த 3 முறை ரிவிஷன் ஆகாதனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, இதுதான் அந்த டேபிள் நம்ம பண்ணியிருக்கிறது. ஸோ இதில் வந்து 2020லேருந்து 2021 ஜூன் வரைக்கும் வந்து பண்ணியிருக்கோம். அதாவது 18 மாதம் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட பேசிக் பே வந்து 18,000. ஸோ ஒரு வருஷம் கழிச்சு, அதாவது 2020 ஜனவரியில் அவர் 18,000 வாங்குறாரு. 2021 ஜனவரியில் அவர் 18,500 ரூபாய், அதாவது 3% அவரோட இன்க்ரிமெண்ட் வந்து கணக்கீடு வச்சு நம்ம வந்து இங்கே 500 ரூபாய் சேர்த்துருக்கோம் அவரோட பேசிக் பேல. ஸோ டிஏ வந்து டிஏடிஆர் இங்கே வந்து நம்ம அரசு ஊழியர் பற்றி பேசுறதுனால நம்ம டிஏ வந்து எடுத்திருக்கோம். பென்ஷன் பற்றி பேசுறதுனா இங்கே டிஆர் வந்து எடுக்கலாம். ஸோ நீங்கள் பென்ஷனராக இருந்தாலும் உங்களோட பேசிக் பே 18,000 இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த கேல்குலேஷன் உங்களுக்கும் பொருந்தும். ஸோ முதல்ல நம்மளுக்கு 4% வந்து எடுத்திருக்கோம். இந்த 4% வந்து எதுக்காக எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 2019 நம்மளோட டிஏடிஆரோட அளவு வந்து 17% இருந்தாச்சு. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு 4% வந்து அதிகமாகணும். ஸோ இந்த 4% ஜனவரி 2020லையும், மறுபடியும் 3% ஜூலை 2020லையும், மறுபடியும் 4% வந்து ஜனவரி 2021லையும். அதாவது முதல்ல 4%, அதுக்கப்புறம் 3%, அதுக்கப்புறம் 4%. ஸோ இந்த மாதிரி 3 முறை நம்மளுக்கு வந்து ரிவிஷன் ஆகிருக்கணும். ஸோ இதோட அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த டேபிள் வந்து எடுத்திருக்கோம். முதல்ல 4%, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3%, அதுக்கப்புறம் 4%. ஸோ இந்த மாதிரி எடுத்து ஸோ இந்த 18,000க்கு 4% கணக்கீடு பண்ணாக்கா 720 ரூபா வந்து வருது. ஸோ அந்த 6 மாதத்துக்கு வந்து மொத்தமே 720 ரூபா வரும். அதுக்கடுத்து 3% 540 ரூபா வரும். அதுக்கப்புறம் 4% மறுபடியும் 740 ரூபா. ஸோ இது மொத்தமாக சேர்த்தாச்சுனாக்கா 12,000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து இங்கே நம்மளுக்கு கம்மியாகுது.
ஸோ ஏற்கனவே நம்மளோட இந்த 18,000க்கு அந்த 17% அதாவது 1 ஜூலை 2019 நம்மளுக்கு 17% கிடைச்சி அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 ஜூலை 2021 வரைக்குமே அதுதான் கிடைச்சிருந்தாச்சு. அதுக்கப்புறம் 1 ஜூலை 2021 நம்மளோட டிஏடிஆரோட பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17%லேருந்து 28% வந்து அதிகரிச்சாங்க. ஸோ இதுதான் இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த லெட்டருமே நான் வந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2020, 1/7/2020, 1/1/2021. ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிடைக்கல. ஸோ அதனால் 1/1/2020 30/6/2021 வரைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17% வந்து கிடைச்சிருந்தாச்சு. ஸோ இந்த லெட்டர் பார்த்தாலே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து புரியும். ஸோ இந்த லெட்டரில் நம்மளுக்கு 20 ஜூலை 2021 இதுக்கான கேல்குலேஷன் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தவறான செய்திகள் வந்து அது நியூஸ் பேப்பரில் வந்தாலும் சரி, இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்தாலும் சரி, ஸோ அந்த மாதிரி செய்திகளை நீங்கள் ஒரு டைம் 2 முறை கரெக்டாக வந்து பாருங்கள். அது சம்மந்தப்பட்ட செய்திகள் வேறு எங்கேயாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சம்மந்தப்பட்ட துறையிலேருந்து ஆஃபீஸ் மெமரண்டமோ இல்லை ப்ரெஸ் ரிலீஸோ இந்த மாதிரி கிடைச்ச பிறகு தான் அது வந்து சரியான செய்தியாக வந்து எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தவறான செய்திகள் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கிற பட்சத்தில் தயவுசெய்து அது வந்து பரப்பாதீங்க. பரப்பி அது வந்து ஃபேக் நேரட்டிவ் வந்து கிரியேட் ஆகும் பட்சத்தில் ஸோ எல்லாருமே அதுக்கு வந்து ஆர்வமாக இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அரியர் கிடைக்க போகுது, இந்த விடுபட்ட தொகை வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எதிர்பார்த்து அது வந்து ஒரு பெரிய நியூஸாக வந்து மாறி கிடைக்காத பட்சத்தில் அது வந்து வருத்தத்தை கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தவறான செய்திகள் வந்து பரப்பாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தவறான செய்தி கிடைக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் நம்மளோட சேனலுக்கோ இல்லை நம்மளோட அரட்டை குரூப்லேயோ வந்து ஷேர் பண்ணி நீங்கள் வந்து அதை சரியான செய்தியாக இல்லை தவறான செய்தியான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ஷேர் பண்ணுறீங்கிற பட்சத்தில் அதை வெரிஃபை பண்ணி ஸோ அதோட ஒரிஜினாலிட்டியை வந்து நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவோம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனருக்கும் உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துங்க. நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.